சரி, இன்னைக்கு வந்து நம்ம முடிக்கிறோம் எபிரேயரை. இன்னைக்கு வந்து 20லேருந்து 25 முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சம்மரி மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரியா? எபிரேயர் 13 20லேருந்து 25. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடைய கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இந்த லெட்டர் வந்து ஆசிரியர் முடிக்கிறாரு. இல்ல, நம்மளுக்கு இப்ப வந்து 20வது வசனம் 21வது வசனம் இந்த ரெண்டும் வந்து புத்திமதி சொல்றதா சொல்லி அவர் முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 2 வசனம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்ப இந்த தேவன் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் ஃபுல்லா அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எபிரேயர் புத்தகத்துல அதிகாரத்திலேயே வந்து ஆசிரியர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு சம்மரி கொடுத்துட்றாரு, உள்ள என்ன எழுத போறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ முடிக்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இது வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத சுருக்கமா எழுதி அதை நீங்க பற்றிக்கொள்ளுங்க, அந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு முடிக்கிறார். அப்போ 13 அதிகாரத்திலையும் அவர் சொன்னதை கடைசி இந்த 2 வசனங்கள் 20, 21ல அவர் வந்து சுருக்கமா சொல்றார். இப்ப நித்திய உடன்படிக்கையின் இரத்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, இல்லை நிறைவேற்றப்பட்டது இயேசு கிறிஸ்துவினால. அப்புறம் அந்த ஆசாரியத்துவம் அப்படிங்கிறத நம்ம நிறைய இதில் பார்த்தோம். பலிகளை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்துட்டு வரும்போது ஆடு மாடுகளின் ரத்தம் பாவ நிவர்த்தி செய்யாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து அதிலும் மேன்மையானது, அவருடைய பலி வந்து அதிலும் மேன்மையானது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அது வந்து நித்திய உடன்படிக்கை அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறாரு. அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அப்படின்னு சொல்லும்போது ஒரே தரம் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை நினைப்பூட்டுகிறார். ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை இதுல நம்ம பார்க்கும்போது பெரிய மேய்ப்பர் இயேசு, கர்த்தர் இயேசு அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் வந்து சொல்றார். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல மேய்ப்பர் அப்படிங்கிற காரியத்தை இந்த இடத்துல அவர் கொண்டு வருகிறாரு. அதே போல பெரிய மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுக்கு வேதத்துல வந்து நல்ல மேய்ப்பர் அப்படிங்கிறது இருக்குது, இயேசு கிறிஸ்து. அப்புறம் இது வந்து பெரிய மேய்ப்பர், ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர். அப்புறம் 1 பேதுருல பிரதான மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து. இப்ப நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஜீவனை கொடுக்கிற அந்த தேவன் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்புறம் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததுனால அவர் வந்து பெரிய மேய்ப்பர். ஏன் அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இயேசு கிறிஸ்து வந்து இன்றும் ஜீவிக்கிறாருங்கிறத அவர் சொல்லிட்டு வந்தார். எப்படி பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் வந்து இருக்கிறாரு, ஆசாரிய ஊழியத்தை இன்னும் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் எபிரேய ஆசிரியர் எழுதினார். ஆனா மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல தான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேய புத்தகத்துல. அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். யாரை வந்து அவர் ஏறி வர பண்ணினார் அப்படின்னா ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான கர்த்தராகிய இயேசு. அப்ப ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பர்ஜனுடைய கமெண்ட்ரி, ஒரு பெரிய ஸ்காலர் ஸ்பர்ஜன், அவருடைய கமெண்ட்ரி வந்து பார்க்கும்போது அவர் அருமையாக எழுதியிருந்தார். எப்படி எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னா, ஆடுகளுடைய மேய்ப்பன் வந்து இயேசு கிறிஸ்து, நம்மெல்லாம் ஆடுகள், நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். அப்ப மேய்ப்பர் வந்து ஆடுகள் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா ஆடுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு ஆடு நிறைய இருக்குது, அதை மேய்க்கிற ஒரு மேய்ப்பர் வந்து பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் வந்து ஆடுகளோட ஒரு கவனன்ட் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா ஆடுகள் ஒன்றும் அறியாத மிருகம்.
அது வந்து தன்னுடைய வழியே கூட தவற விடுகிற ஒரு மிருகமாக இருக்குது, ஒரு அப்ராணி, ஒரு மிருகம். அப்போ அது கூட வந்து தேவன் உடன்படிக்கை பண்ண முடியாது. இல்லை ஒரு மனிதன் வந்து, ஒரு மேய்ப்பன் வந்து உடன்படிக்கை பண்ண முடியாது. அப்போ அந்த ஆடுகளை குறித்து ஒரு மேய்ப்பன் வந்து உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்னொருவர் அந்த ஆடுகளுக்காக வர வேண்டும். 2 மனிதர்கள் தான் வந்து உடன்படிக்கை ஏற்படுத்த முடியும் இந்த உலகத்தில். ஆடுகளை மேய்க்கிறப்போ 2 மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஸ்பர்ஜன் எப்படி அதை விளக்குகிறாரு அப்படின்னு சொன்னால், ஆடுகளால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போது மேய்ப்பர் வந்து என்ன பண்ணணும், உடன்படிக்கை ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மேய்ப்பர் மனிதர்கள் தான் வந்து செய்யணும். அப்போ இதை வந்து ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது தேவன் வந்து மனிதர்கள் கூட உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆடுகள் சார்பா ஒருவர் நிற்க வேண்டும். அந்த ஆடுகள் சார்பா நிற்கிறவர் தான் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்போ ஆதியாகமம் 3:15 கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிஸ், ஒரு மேசியா வருவார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பழைய ஏற்பாட்டில இருந்து தான் எபிரேய ஆசிரியர் வந்து எல்லாத்தையும் எழுதிட்டு வர்றாரு, நிறைய மேற்கோள் காட்டி அவர் எழுதிட்டு வர்றாரு. அப்போ பழைய ஏற்பாட்டிலேருந்தே நம்ம பார்க்கும்போது எல்லா பரிசுத்தவான்கள் மேக்சிமம் நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் கிறிஸ்துவின் நிழல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு மேசியாவினுடைய ஏதோ ஒரு குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்கும். யோசேப்பு, தாவீது, மோசே, ஆபிரகாம், இவங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து கிறிஸ்துவனுடைய ஒரு குவாலிட்டி வந்து இருக்கும். நம்ம அதனால டைப் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களெல்லாம் ஒவ்வொரு கேரக்டரை நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து அவர் எழுதியிருந்தார். இப்போ ஆபேல் அப்படின்னு சொல்லும்போது ஹீ வாஸ் அ விட்னஸிங் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி, எப்படி அப்படின்னா அவருடைய ரத்தம் வந்து தரையில் சிந்தப்பட்டு அந்த ரத்தம் வந்து கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக வந்து ஒரு காணிக்கை செலுத்துவதன் நிமித்தம் இந்த உலகத்தை காமிக்கிற அந்த காயின் வந்து பொறாமையினால கொஞ்சம் போடுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுக்காக சாட்சியாய் மறைத்தது போல அதை எடுத்துக்கிறோம். அப்போ விட்னஸிங் ஷெப்பர்ட் ஆபேல் அப்படின்னு சொல்லி ஸ்பர்ஜன் சொல்றார். அதே போல வந்து ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும்போது செப்பரேட்டிங் ஷெப்பர்ட். இவங்க எல்லாருமே வந்து ஒரு மேய்ப்பனுக்குரிய ஒரு குவாலிட்டியை அவங்க வந்து காமிச்சாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறப்போ அவருடைய ஒரு குவாலிட்டியை இவங்க தங்களுடைய வாழ்க்கையில காண்பித்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆபிரகாம் அப்படிங்கிறப்போ செப்பரேட்டிங் ஷெப்பர்ட். எப்படி அப்படின்னா தன்னுடைய குடும்பத்திலிருந்து, அதாவது உலகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு சிலர் பிரித்தெடுக்கப்பட்டது போல இவர் வந்து தன் இனத்தை விட்டு தனியா வருகிறாரு. இவருக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருகிறது, அதுதான் கிறிஸ்துவின் சந்ததி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இவரை வந்து செப்பரேட்டிங் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல ஐசக் பார்க்கும்போது குவைட் ஷெப்பர்ட். அவர் அமைதியாக தான் இருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே 11வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஈசாக்கு குறித்து வந்து ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது தான் வருது. அவருக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வருகிற பரிசுத்தவான்களுடைய வரலாறெல்லாம் ரொம்ப பெருசாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு அப்புறம் வராரு, ஈசாக்கு அப்புறம் வருது யாக்கோபு. ஆனால் ஈசாக்கை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது கம்மி. ஆனால் அவரும் வந்து உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கையை சுதந்திரித்து அவரும் வந்து வர்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இவரை எப்படி சொல்றாங்கன்னா குவைட் ஷெப்பர்ட். எப்படின்னா அவர் போற இடத்துலலாம் துறவை வந்து தோண்டுகிறார். தோண்டி தன்னுடைய ஆடுகளுக்கு, அதாவது தன்னோடு கூட இருந்தவங்களுக்கு அவர் வந்து ப்ரொவைட் பண்றாரு, தண்ணீரை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு. அப்போ என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஹி வாஸ் டிக்கிங் வெல்ஸ் ஃபார் ஹிஸ் ஃப்ளாக் ஃபீடிங் தெம் இன் பீஸ் இன் மிஸ்ட் ஆஃப் தி எனிமீஸ். அதாவது சத்துருக்கள் தான் துரத்தி அவர் துறவை ஓப்பன் பண்ண சண்டை வந்துடுது. அப்புறம் அடுத்த துறவுக்கு போறாரு. இப்படியே வந்து வந்துகிட்டே இருக்கிறது. கடைசியில் அவர் கானானுக்குள்ள அந்த பெயர் சபாக்குள்ள வரும்போது தான் வந்து கடைசி ஒரு அமைதி வந்து நிலவுகிறது. அது வரைக்கும் ஈசாக்கு வந்து தன்னோடு இருக்கிறவர்களுக்காக துறவு தோண்டுகிறத பார்க்குறோம். அப்போ அவர் வந்து குவைட் ஷெப்பர்ட் அப்படின்னு வந்து சொல்றார். அதே போல யாக்கோபு வந்து எப்படி அப்படின்னா ஷுவர் ஷெப்பர்ட். அவர் வந்து தனக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய குடும்ப காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த விதத்தில் எப்படி தான் வந்து லாபான் எல்லாவற்றையும் மாற்றினாலும் தன் ஆடுகளுக்காக வந்து அவர் ரொம்ப ஷுவராக இருந்தார். எப்படி அப்படின்னா தனக்குரிய கையின் பிரயாசம் தனக்கு கிடைக்கும்படியாய், தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாய், தன் குடும்பத்தை பார்த்து கொள்ளும்படியாய் வந்து எத்தனை தரம் லாபான் வஞ்சித்தாலும் இவர் வந்து காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அப்போ இவர் வந்து ஷுவர் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து லாபான் மாற்றும் போது அதுக்கேற்றாப்புல காரியங்களை செய்து தனக்கு இருக்கிற ஆடுகளை வந்து அவர் பார்த்து கொண்டார். ஏன் அப்படின்னு சொன்னால் தன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு திரும்ப அந்த இடத்துக்கு, அவர் விட்டு போன இடத்துல இருந்து மறுபடியும் அவர் வருவதற்கு தேவன் அழைத்து வருமேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. அதுபோல் அவர் திரும்ப வருகிறதற்கு அவர் காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். அடுத்து யோசேப்பு. அவர் வந்து ஹெட் ஷெப்பர்ட். எகிப்துக்கு அவர் வந்து கொண்டு செல்லப்பட்டார்.
அப்புறம் அங்க இருந்து தன்னுடைய ஜனங்களுக்காக தான் முன்பாகவே அவர் கொண்டு செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரர்களாக விற்கப்பட்டாலும் கூட தேவனுடைய திட்டம் அதுல இருந்தது. அப்போ அவர் எகிப்துல ஒரு தலையா இருக்கிறார், ஒரு ஹெட்டா இருக்கிறாரு. அப்படி ஹெட்டா இருக்கும்போது கூட யாருக்காக இருக்கிறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப அங்க வந்து அங்க இருக்கிற நேரத்துல இவரை வைத்து தான் அடுத்து திரும்ப பல காரியங்கள் வந்து நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஹெட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவும் வந்து சபைக்கு தலையா இருக்கிறார். அப்போ அவரும் வந்து ஒரு ஹெட் ஷெப்பர்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து வந்து மோசஸ். மோசஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா a chosen shepherd. நிறைய பேர் இருந்தாலும் கூட மோசே வந்து அந்த குடும்பங்கள்ல ஒரு கொலை செய்யப்பட வேண்டும், இத்தனை வயசுக்கு மேல இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்து கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருந்து தேவன் ஒருவரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஜனத்தை வந்து மீட்பதற்காக தெரிந்து கொண்டார். அப்போ அவர் வந்து சோசன் ஷெப்பர்ட். அப்போ ஜீசஸ் கிரைஸ்டை வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேசாயா அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தேவனால் தெரிந்தெடுத்து அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் வந்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே குறிக்கப்பட்டவர் வந்து இயேசு கிறிஸ்து. அப்போ ஜீசஸ் வந்து இஸ் அ சோசன் ஷெப்பர்ட் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து டேவிட், ஷெப்பர்ட் கிங் அப்படின்னு பார்க்குறோம். டேவிட் நம்மளுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை அவர் பிரதிபலிக்கிறார். எப்படி அப்படின்னா ஒரு ராஜாவா. அந்த காலத்தில் வந்து பிப்ளிக்கல் டைம்ஸில் எல்லா ராஜாவும் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு ஷெப்பர்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ராயலாக ஷெப்பர்ட் அப்படின்னா ஒரு இந்த காலத்தில் தான் வந்து ஷெப்பர்ட் மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு லோவாக இருக்கிற ஒரு வேலை மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு ராஜாவும் ஷெப்பர்ட். இப்போ இஸ்ரவேலுக்கு யார் யார் ராஜாவாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய ஜனத்திற்காக தான் எல்லாவற்றையும் செய்வாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு ஷெப்பர்ட் அப்படின்னு பார்க்குறோம். அதுலேயும் தாவீது தன்னுடைய ஆடுகளுக்காக அப்படின்னு கூட அவர் பேசுவார், என்னுடைய ஆடுகள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தண்டனை வரும்போது. அப்போது தாவீது வந்து கிங் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி வந்து ஸ்பர்ஜன் அவருடைய கமெண்ட்ரியில கொடுத்திருந்தார். இப்படி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக இருக்கிறார், தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அதையெல்லாம் பிரதிபலிக்கத்தக்கதாய் பழைய ஏற்பாட்டில் வந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லும்போது தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறது கடைசி கட்டமாக இருந்தாலும் அவர் செய்து வருகிற காரியங்கள், இன்னும் செய்து கொண்டு இருக்கிற காரியங்கள் வந்து அநேகம். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த உலகத்துல இருந்தப்போ அவர் நல்ல மேய்ப்பன். என்னைக்கு அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழப்பட்டாரோ அன்னைக்கு வந்து அவர் பெரிய மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன் பெரிய மேய்ப்பர் அப்படின்னு சொல்லணும்னா உயிர்த்தெழுந்த தேவன். இப்போ வேற யாருமே வந்து உயிர்த்தெழலை, நம்மளுக்கு தெரியும். எல்லாருமே மரித்து போனாங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரும் மரித்து போனாங்க. ஆனால் இவர் மாத்திரம்தான் மரித்தும் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அதனால இவர் பெரிய மேய்ப்பன். அதனால இப்போ ஆசிரியர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, நீங்க எத்தனை உபத்திரவங்களுக்குள்ள மத்தியில போனாலும் நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுல இருந்து பின்வாங்கிறாதீங்க. ஏன்னா இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன், பெரிய மேய்ப்பரான கர்த்தராகிய இயேசுவை எழுப்பின தேவன் உங்களையும் எழுப்பாருங்கிறது தான் இந்த இடத்துல அவர் வந்து சொல்ல வர்றார். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அந்த நாமம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயேசு அப்படிங்கிறது இல்லை. இயேசுங்கிறது இந்த உலகத்துல வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். ஆனா இயேசுவை நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கையிடும் அப்படின்னு சொல்லி, இயேசு கர்த்தர் அப்படிங்கிறது தான் வந்து நாமம், அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம். எல்லாரும் வந்து அவருக்கு எல்லா முழங்கால்களும் அவருக்கு வந்து முடங்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது தான் முடங்கும். ஏன்னா இயேசு அப்படிங்கிறது வந்து எல்லா ரிலீஜியன்ல இருக்கிறவங்களும் சொல்லலாம், பேரை சொல்லி அவங்க ஜெபிக்கலாம். ஆனால் இயேசுவை கர்த்தர் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவர்களுடைய ஜெபத்தை தான் வந்து தேவன் விரும்புகிறார். ஏன்னா அவங்க தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு முன்பாக போய் நின்று அவரோட கூட பேச முடியும். அப்போ நம்ம வந்து இயேசுன்னு நீங்கள் சொல்லுங்க, இயேசுன்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அவிசுவாசி இயேசு அப்படின்னு சொல்லுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கும் போது தான் அந்த இயேசு அப்படிங்கிற அந்த பெயருக்கான ஒரு மதிப்பு, இயேசுவே கர்த்தர் அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா இயேசு அப்படிங்கிற பேர்ல இயேசுவின் காலத்திலயும் சரி இப்ப வரைக்கும் அந்த பேர்ல அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அவர் கர்த்தர் என்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட மேலாட்ட நாமம். பிலிப்பியர்ல பார்க்கலாம். பிலிப்பியர் 11 2:11.
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து கர்த்தர் அப்படின்னு சொல்லிதான் நாவுகள் யாவும் அறிக்கையிடணும். இயேசு கிறிஸ்துங்கிற அறிக்கை இல்ல, இயேசு அப்படின்னு சொல்லும்போது அவர் பெயர், கிறிஸ்து என்பது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில். அப்ப கிறிஸ்து அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் மேசியா அப்படின்னு சொல்லும்போது அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல இயேசு அப்படிங்கிற போது தம்முடைய ஜனங்களின் தம்முடைய ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறார், ரட்சகர் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து. இயேசு அப்ப இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அப்படிங்கும்போது அவர் தேவன் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்படிங்கிறப்ப கர்த்தர் என்கிற நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எபிரேயர் ஆசிரியர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்போ இந்த தேவன் நீங்க உபத்திரவத்தின் மத்தியில போகும்போது இத செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு யூதர்கள் உங்களை குழப்புவார்களானால், கள்ள உபதேசங்கள் உங்களுக்குள்ள வருமானால், கிரியைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற காரியம் உங்களுக்குள்ள வருமானால் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா உங்கள் தேவன் சமாதானத்தின் தேவன். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறதுனா, தேவனை அப்ரோச் பண்ணுகிற ஒரு காரியம். தேவனோட நமக்கு சமாதானம் இல்லாம இருந்தது ஒரு காலத்துல. இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா, அவரோடு கூட ஒரு சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி தருகிறார். அதனால நம்ம அவருக்கு கூட போய் இருக்கிறோம். அப்ப அவர் சமாதானத்தின் தேவன் அப்படிங்கறத இந்த இடத்துல அவர் சொல்றாரு. அதே போல நம்ம யோவான் 10வது அதிகாரத்துல பார்க்கிறோம். யோவான் 10:18, 17-18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து தெரிந்து கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை அங்கீகரித்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபே என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய உயிர்த்தெழுதல். அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் மேக்சிமம் அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவரை நம்ம நல்ல மேய்ப்பரா தான் நம்ம பார்க்கிறோம். அவரை பெரிய மேய்ப்பராய் நம்ம எப்ப பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணின தேவன் பெரியவர். அந்த வல்லமை ரொம்ப பெருசு. ஏன்னா மரித்தோரிலிருந்து ஒருவரும் உயிரோடு எழுந்ததில்லை. அப்ப அந்த வல்லமை மிகவும் பெரிது. அந்த வல்லமை உள்ள தேவன் என்னையும் உயிர்த்தெழ பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபே என்ன அப்படின்னு சொன்னா, மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினது. அப்போ எத்தனை பலிகள் செலுத்தினாலும், நீங்க எத்தனை ரத்தம் சிந்தினாலும், காளைகள் ஆடுகள் மூலமா எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டாலும் உங்களுடைய பலிகள்லாம் நிறைவானது அல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் காண்பிக்கிறாரு. எப்படின்னா, மரித்தோரிலிருந்து இவர் உயிர்த்தெழ பண்ணினது சமாதானத்தின் தேவன். அப்ப அந்த தேவன் உயிர்த்தெழ பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லும் போது இவருடைய பலி உண்மையானது. இவருடைய பலி தேவனால், நீங்கள் நம்புகிற அந்த தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்கிறது தான் இவர் முதல்ல எழுதிட்டு வர்றார் ஆசிரியர். சோ அததான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. சோ இது 20வது வசனம். 21, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அகைன் இயேசு கிறிஸ்துவை தான் அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. ஏன்னா இந்த ஃபுல் புக்கும் அவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு முன்பாக பிரியமானதை உங்களுக்குள் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய. அப்ப எது பிரியமானது, தேவனுக்கு பிரியமானது எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவருடைய சித்தத்தின்படி செய்வதுதான் அவருக்கு பிரியமானது. அப்ப அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு பிரியமானதே செய்யணும் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்ம அநேக உபதேசங்களை நம்ம கேட்டிருப்போம். இப்ப இந்த இடத்துல ஆசிரியர் சொல்லும் போது கிரியைகளை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு பிரியம், அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ சபைக்குள்ள தேவன் தமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறார் உங்கள் மூலமா அப்படின்னு சொல்லும் போது நீங்க அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்க.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அவரில நிலைத்திருங்கள் அப்படிங்கறதுதான் வந்து இந்த இடத்துல அவர் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் தமக்கு முன்பாக பிரியமானதை செய்ய முடியும். நீங்க தேவனுக்கு முன்பாக நான் வந்து திரும்பியும் ஒரு பலியை செலுத்தணும், இல்ல இந்த பண்டிகைகளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி யூத முறைமைகளுக்கு நீங்க பேக் போவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை வைக்கல, விசுவாசிக்கல. அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து அப்படின்னு சொல்லும்போது சபையாகவும் தேவன் நடப்பிக்கிற காரியங்களை குறிக்கிறது, நற்கிரியைகளை குறிக்கிறது, இல்ல தனிப்பட்ட விசுவாசியையும் வந்து இந்த இடத்துல குறிக்கிறது. இதுக்கு நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். அகைன் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம், 12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இப்போ உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப அவருக்காக நீங்க வந்து உண்மையா இருங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. இதுதான் இந்த இடத்துல அர்த்தம். தொடர்ந்து அந்த ஓட்டத்துல நீங்க ஓடிக்கொண்டிருங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, எப்படி நம்ம இந்த இடத்துல எபிரேயர்ல வந்து நம்ம இந்த 21வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய அப்படின்னு சொல்லி உங்களை சகல நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம வசனத்துல பார்க்கிறோம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படிதான் அவர் விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டு பண்ணுகிறார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு நல்ல காரியம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க செய்யும்படியா உங்களை ஏவுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கிறோம். கிறிஸ்தவர்கள் வந்து எது நம்மளுக்கு வந்து இருதயத்துல சொல்லப்பட்டாலும் அது ஆவியானவர் தேவன் எனக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துதான் நம்மளுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப விருப்பத்தையும் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவர் யார் அப்படின்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர். அப்போ இங்கேயும் வந்து ஆசிரியர் அதை தான் சொல்றாரு, பிரியமானதை, இல்ல நம்ம வந்து 2 வார்த்தை பார்க்கிறோம். தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து தம்முடைய சித்தத்தின்படி செய்ய. அப்போ நமக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளையும் சபைக்குள்ளையும் தமக்கு பிரியமானதை செய்யதான் அவர் விரும்புகிறார். நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்ப எபிரேய ஆசிரியர் அந்த குரூப் ஆஃப் பீப்புள், அந்த சபையில இதை வாசிக்கிறத கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய சித்தத்தின்படிதான் உங்களுக்குள்ள அவர் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்க குழம்பாம இருங்க, இயேசு கிறிஸ்துவை நீங்க பற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல, சகலவித நற்கிரியிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அப்போ இவங்க வந்து ஷேக் ஆகி இருக்கிறதுனால, விசுவாசத்துல நிலைத்திருக்க முடியாம தடுமாறுகிறதுனால உங்களை சீர் பொருந்த பண்ணுகிறவர் அந்த தேவன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும். அவருக்கே என்றைக்கு மகிமை உண்டாவதாக. சோ இதெல்லாம் செய்யும் போது அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு பிரியமானதை அவர் நடப்பிக்கும் போது அவருக்கு விட்டு கொடுத்து அந்த ஓட்டத்துல நீங்க ஓடுவீங்களானா அவருடைய நாமம் மகிமைப்படும். அப்ப அவருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. சகோதரனே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகள். அப்போ இந்த 13 அதிகாரமும் அவர் சுருக்கமா எழுதினதா அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் அவர் வந்து பிரதானமானவர், அவர் மனிதனா வந்தார், அவர் தேவன், அவர் கர்த்தர், அவரை மாத்திரம் விசுவாசிங்க. சோ அந்த கண்டென்ட்டை தான் அவர் சொல்றாரு. நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ இதை வந்து வாசிக்கிற ஒவ்வொருவரும் திரும்பியும் உங்களுக்குள்ள கலகம் உண்டாகாதபடிக்கு இதை நீங்க கேட்டு அக்செப்ட் பண்ணி நீங்க வந்து பொறுமையாய் இருங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள, நம்மளுக்கு யார் இந்த ஆசிரியர்னு தெரியாது. ஒரு சிலர் பவுல்னு சொல்றாங்க, ஒரு சிலர் பர்னபா அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சிலர் அப்பல்லோ அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் விவாதத்துக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பரிசுத்த ஆவியானவர் யாரை கொண்டு அதை எழுதியிருக்கிறார் நம்ம வாசித்துக் கொள்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து 60 AD அந்த 62 அந்த மாதிரி டைம்ல வந்து எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது தீமோத்தேயு பிரிசன்ல இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாருங்கிறத நம்ம இதுல அறிந்து கொள்ளலாம். அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன்.
அப்போ இந்த ஆசிரியர் வந்து வெயிட் பண்றாரு தீமோத்தேயு வர்றதுக்கு. ஏன்னா தீமோத்தேயு விடுதலை ஆயிருக்கிறாருன்னு அவருக்கு தெரியுது. அப்ப இவரோட பிளான் அடுத்து என்ன அப்படின்னா, எபிரேயர்களை போய் சந்திப்பது அப்படின்னு சொல்லி. உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள், இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து இத்தாலியா தேசத்துலதான் இருக்கிறாரு. ஏற்கனவே தீமோத்தேயும் வந்து ரோம்ல இருக்கிற ஒரு பிரிசன்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அந்த பிரிசன்ல இருந்து விடுதலையாக்கப்பட்டாரு. இவரும் இத்தாலியில இருக்கிறாரு. சோ தீமோத்தேயு வந்து இவரை பார்க்க வரவாரு அப்படின்னு இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்களை நடத்துகிறவர்கள் அப்படிங்கிறப்போ சர்ச் எல்டர்ஸ், பரிசுத்தவான்கள் அப்படிங்கும்போது தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட சபையை சொல்லுகிறது. அப்ப உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள், நாங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லுகிறோம். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த ஃபைனல் இதுல நம்ம பார்க்கும்போது கிருபை மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. தேவனுடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டீர்கள். அதனால அவர் எழுதும்போது கிருபை உங்களோடு இருப்பதாக, ஆமீன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். இதோட எபிரேயர் புத்தகம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம். ஒரு சில பிக்சர்ஸ் வந்து சார்ட் எடுத்து வச்சுருந்தேன், பார்ப்போம். எபிரேய புத்தகம் வந்து இதுல கொடுத்திருக்க மாதிரி ஹீப்ரூஸ் மே ஹேவ் பீன் a sermon that was later written down and sent as a letter. மேபி இது ஒரு வந்து ஒரு பிரசங்கம் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது ஒரு லெட்டரா எழுதி அப்புறம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே போல ஹீப்ரூஸ் தான் வந்து எபிரேய புத்தகம் அப்படிங்கிறது தான் ஃபுல் தியாலஜி டாக்டரைன் பேஸ்டான ஒரு நியூ டெஸ்டமென்ட் புக். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹார்டான புக் நம்ம அன்னைக்கே வந்து பார்த்தோம், ரோமர். அடுத்தது வந்து எபிரேயர். இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஓரளவுக்கு படிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஓரளவுக்கு புரிந்து கொண்டோம் அப்படின்னா, ஒரு டவுட் ரொம்ப இல்லாம ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து எந்த ஒரு கள்ள உபதேசத்தினாலையும் அசைக்கப்படுவது கடினம். ஏன்னா இந்த ரெண்டு புக்லையும் எது சத்தியம், எது விசுவாசம், ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு, மரணம், நியாயப்பிரமாணம், விசுவாசம் எல்லாத்தையும் குறித்து, நீதிமான், துன்மார்க்கன் யாரு, பாவியாரு, எல்லாத்தையும் குறித்து வந்து இந்த ரெண்டு புத்தகங்களையும் நம்ம வாசித்துக்கணும். அதுலயும் ரோமர்ல வந்து நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எபிரேயர்ல வந்து இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். அதே போல சொல்ல மாதிரி இது வந்து ஒரு சுருக்கமான லெட்டர் அப்படின்னு சொன்னாலும் the longest epistle, நம்ம வெளிப்பட்டின விசேஷத்தை கன்சிடர் பண்ணல, வெறும் நிருபங்கள்னு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு லாங்கஸ்ட் எபிசோட் வந்து எபிரேய புத்தகம். அதுக்கப்புறம் 60 AD எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எதுக்கு எபிரேயர் எழுதுனதுன்னு நம்மளுக்கு தெரியும், மேஜர் தீம்ஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதுல ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறாங்க. The Christians were coming under persecution and some may have been tempted to give up on faith. அப்ப விசுவாசத்தை விட்டு பேக் அடிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு உபத்திரவங்கள் காரணமா இருக்கிறது. அதனால வந்து ஆசிரியர் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம். அதுல மேக்சிமம் என்ன இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மேலானவர், the supremacy of Jesus Christ. அப்புறம் வார்னிங்ஸ் அகெயின்ஸ்ட் கிவிங் அப், நம்ம வார்னிங்ஸ் வந்து பார்த்தோம் படித்துட்டு வரும்போது. ஸோ எச்சரிக்கை, நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் காட்ஸ் கவனன்ஸ் வித் திஸ் பீப்புள், அந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை அதனுடைய கம்பேரிசன் வந்து நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேய புத்தகத்தினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்து எப்படிப்பட்டவர், வார்னிங் இருக்குது. அப்புறம் அவருடைய சர்வீஸ் ஊழியம் இருக்குது. அப்புறம் அகெயின் வார்னிங் இருக்குது. அப்புறம் நம்ம எப்படி வந்து இதை எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் சாப்டர்ல இருக்கு. இதுதான் வந்து எபிரேய புத்தகத்தினுடைய ஸ்ட்ரக்சர். இது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இதில் இருக்குது. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த பேசிக் தீம்ஸ் இருக்குல்ல, இந்த பேசிக் தீம். மற்றபடி வந்து இது 58வது புத்தகம், 19th புக் இந்த நியூ டெஸ்டமெண்ட், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மெமரைஸ் பண்ண முடியாது, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், தெரிந்து கொள்ளலாம். இந்த பெட்டர் ரெவலேஷன் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது வந்து இயேசு கிறிஸ்து. அவரை விட நம்மளுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை எவ்விதத்திலும் வெளிப்பட முடியாது. அப்ப பெட்டர் ரெவலேஷன், பெட்டர் எக்ஸ்பெக்டேஷன், நம்மளுடைய நம்பிக்கை எதை நோக்கி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறோம். பெட்டர் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஆசாரியத்துவம். பெட்டர் ஹோப், அந்த ஒரே விசுவாசம், நம்ம வந்து நித்திய ஜீவனை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்டர் டெஸ்டமெண்ட் அண்ட் கவனன்ட் அப்படிங்கிறப்போ அந்த புதிய உடன்படிக்கை. பெட்டர் ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள். பெட்டர் சாக்ரிஃபைஸ் வந்து பலி. அப்புறம் பெட்டர் பொசஷன்ஸ், சுதந்திரம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். பெட்டர் கண்ட்ரி, நகரம், நம்மளுடைய பரமதேசம்.
அப்புறம் பெட்டர் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல், பெட்டர் திங்ஸ், நன்மையானவைகள், இதெல்லாம் வந்து கிறிஸ்து நம்மளுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறத ஒரு தீமா இந்த இதில் வந்து நம்ம பார்க்கிறோம். அப்புறம் கிறிஸ்து வந்து பெட்டர் தன் ஏஞ்சல்ஸ், மோசஸ், யோசுவா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் செய்கிற காரியங்கள்ல அவர் வந்து எப்படி பெட்டரா இருக்கிறார் அப்படின்னா, ஆசாரியத்துவம், அதுக்கப்புறம் உடன்படிக்கை, அதுக்கப்புறம் அந்த ஆசரிப்பு கூடாரம், அதுக்கப்புறம் அவருடைய பலி, அதுக்கப்புறம் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நிஜம், நிழல், அதுக்கப்புறம் டெம்பரரி, பெர்மனன்ட், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து இதுதான் ஆன் த ஹோல் எபிரேய புத்தகத்தினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம பார்க்குறோம், ஸோ ஹோல்ட் ஆன் டு ஜீசஸ், அதுதான் வந்து தீமை. நீங்க இயேசு கிறிஸ்துவை விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் 4 அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு பார்க்குறோம். 4வது அதிகாரத்துல இருந்து 10வது அதிகாரத்துல வந்து இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆசிரியர். இதுதான் வந்து அவரை குறித்தான ஐடென்டிட்டி, இயேசு கிறிஸ்துவை குறித்தான ஐடென்டிட்டி அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ 1வது அதிகாரத்துல இருந்து 2வது அதிகாரம் வரைக்கும் ஜீசஸ் இஸ் பெட்டர் தன் தி ஏஞ்சல்ஸ், தேவதூதர்களை பார்க்கிலும் அவர் பிரதானமானவர் அப்படின்னு பார்த்தோம். 3-4 அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்து பெட்டர் தன் மோசஸ் அண்ட் ஜோஷுவா அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல ஜீசஸ் இஸ் பெட்டர் தன் த லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹுட், லேவியர் ஆகமத்துல இருந்த ஆசாரியத்துவத்தை பார்க்கலாம் அவர் பெரியவர். 8-10 நம்ம பார்க்கிறோம், அவர் வந்து பலிகள், லேவியர் ஆகமத்துல கொடுக்கப்பட்ட பலிகளை பார்க்கிலும் இவருடைய பலி வந்து சிறந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இது கம்பேர் பண்ணி ஆசிரியர் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் வார்னிங் அண்ட் என்கரேஜ்மெண்ட், வார்னிங் வந்து கொடுக்கறாரு. டோன்ட் ட்ரிஃப்ட் அவே, மொத்தம் 5 வார்னிங் வந்து நம்ம பார்த்தோம், முதல்ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ டோன்ட் ட்ரிஃப்ட் அவேமா, அவரை விட்டு விலகாதிருங்கள் அப்படின்னு சொல்லி 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரத்துல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நீங்க அவரை விட்டு விழுந்து விடாதீங்க, டோன்ட் ஃபால் அவே, அவரை விட்டு நீங்க போயிடாதீங்க அப்படின்னு. டோன்ட் ஷ்ரிங்க் பேக், அது வந்து நம்ம 10வது அதிகாரத்துல பார்க்கிறோம். டோன்ட் ரெஃப்யூஸ் காட், மறுதளிக்காதீங்க அவரை 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவருடைய புத்திமதிகள் என்ன அப்படின்னா, என்டர்ஸ் காட்ஸ் ரெஸ்ட்ன்னு சொல்லும்போது இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும். ஹோப் இன் ஜீசஸ், அவரையே நம்பிக்கையை வைத்துக்கணும். பர்சிவியர் அப்படின்னு சொல்லும்போது பொறுமையா இருந்து விடாமுயற்சியோடு காரியங்களை செய்ய வேண்டும், எல்லா உபத்திரவங்கள் மத்தியிலும். ஸோ இதுதான் வந்து ஹோல் எபிரேய புத்தகத்தினுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ அவருடைய ஐடென்டிட்டி, கம்பேரிசன் இருக்கு, அப்புறம் வார்னிங் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இருக்கு. இதுவும் அதே தான், பட் கொஞ்சம் டீட்டெயில்டா இருந்தது. இதை வாசித்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் இதை வேணா ஷேர் பண்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஓல்டு கவனன்ட், நியூ கவனன்ட், ஷேடோ அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிழல், நிஜம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஓல்டு கவனன்ட்ல வந்து ஏஞ்சல்ஸ் மூலமா தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது மோசேக்கு அப்படின்னு பார்க்குறோம். மெசேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், மோசஸ், ஆரோன், மெல்கிசெதேக், லெவிட்டிக்கல் பிரீஸ்ட், லேவியர் ஆகமத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரியர்கள். இங்க வந்து இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார், ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ ஷேடோல இருந்து, ப்ராமிஸ்ல இருந்து ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் வந்து மேசியாவை விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ ஜீசஸ் த சன் இஸ் superior to the angels, Jesus the son's message is superior to the message of angels, Jesus the son is superior to Moses, அப்புறம் Jesus the high priest is superior to Aaron, Jesus the high priest is superior to the priesthood of Melchizedek, Jesus the high priest is superior to the Levitical priest. இதான் நம்ம திரும்ப பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இப்போ இது வந்து 1வது அதிகாரம், 2, 3, 4, 5, 7வது அதிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எதை வந்து தீமா வச்சு ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதான். 3வது அதிகாரத்துல வந்து சன் ஓவர் காட்ஸ் ஹவுஸ் நம்ம பார்த்தோம். மோசே வந்து அந்த வீட்டுல எப்படி இருந்தாரு, அந்த வீட்டுக்கு மேலானவர் வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்தோம். அதே போல இங்க ஆரோனை பார்த்தோம், ஆரோனை விட இவர் வந்து பிரதான ஆசாரியர் எப்படி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே போல 5வது அதிகாரத்துல வந்து ஜீசஸ் அவர் ட்ரூ ஹை பிரீஸ்ட், இட்டர்னல் பிரீஸ்ட் who brings eternal salvation. நம்ம அதே மாதிரி எபிரேய புத்தகத்துல பார்க்கும்போது நிறைய கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னா இட்டர்னல், நித்திய அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்க அடிக்கடி வரும். ஏன்னா இது நித்தியமானது, இயேசு கிறிஸ்து செய்யற எல்லா காரியமும் நித்தியமானது அப்படின்னு சொல்லி. அப்புறம் 7வது அதிகாரத்துல பாக்குறோம், அவர் ஜீசஸ் வந்து அவர் ட்ரூ ஹை பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் ட்ரூ ஹை பிரீஸ்ட் அப்பாயிண்டட் பை டிவைன் ஓத், பெர்மனன்ட், பர்ஃபெக்ட், பவர்ஃபுல் டு சேவ் அதர்ஸ். அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை, அதுக்கு நம்ம பார்த்தோம்.
என்ன பார்த்தோம்? ஆணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது பரிஸ்தாவியை கொண்டு அவர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் அவருடைய வாக்கு தத்தத்தை. ஒரு ஆணையினாலும் 2 மாறாத விசேஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆணையினால் அவர் வந்து ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். 2 மாறாத விசேஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது வாக்கு தத்தம், ஆணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் இதுல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இது 8, 9, 10, 11, 12வது அதிகாரத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாம் வந்து ஆசாரியர்கள் என்னென்ன செய்தாங்க, இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல 100க்கும் மேலான பழைய ஏற்பாட்டின் ரெஃபரன்ஸ் வந்து ஆசிரியர் கொடுத்திருக்கிறாரு. இப்போ அதுதான் இங்க வந்து ஒரு சைட்ல இருந்தது எடுத்து இதில் போட்டிருந்தேன். ஸோ இத்தனை வசனங்கள் வந்து அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஏன்னா இது யூதர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள் வந்து பழைய ஏற்பாட்டை தெரிந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர்கள் மூலமா அவங்க வந்து கேள்விப்பட்டாலும் இப்போது வந்து அவங்க ஷேக் ஆகுறாங்க. ஸோ எல்லா வசனத்தையும் வச்சு ஆசிரியர் வந்து இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த புக் வந்து டாக்டரைன் லெவல்ல இது ஒரு ஹெவி புக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஏன் அப்படின்னு சொன்னா இத்தனை வசனங்கள் வந்து வேற எந்த புத்தகங்களையும் கோட் பண்ணப்படலை. இப்போ இவ்வளவு வசனங்கள் வந்து அவர் கோட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ கடைசியில அவர் சொல்றாரு, நான் சுருக்கமா உங்களுக்கு புத்திமதியை சொல்லியிருக்கிறேன், நீங்க பொறுமையா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. அப்ப நம்ம வாசிக்கும் போதும் இதை விட மேலான ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்ப நிறைய பேர் வந்து ப்ரூஃப் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் இல்லையா அப்படிங்கிறதுக்கு எபிரேயர் புத்தகம் வந்து ஒரு பெரிய ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து பெரிதான கிருபையினால் ஒரு பெரிய புக் வந்துட்டோம். இதுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து ஸ்டடி பண்றதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. நம்ம மேல் டாப்ல தான் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். இது நல்லா இன்னும் தெரியணும் அப்படின்னு சொன்னா யாத்ராகமும் லேவியராகமும் புத்தகத்தையும் திரும்பியும் படிச்சுட்டு ஒவ்வொரு வார்த்தையும் கூட ஒவ்வொரு மணி நேரம் உட்காந்து நம்ம தியானிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் இதுல வந்து நிறைய இருக்கு. ஆனா நம்ம புரிந்து கொண்டது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாம் வந்து இந்த 13 அதிகாரத்துக்கும் இருந்து வந்து கேட்டதுக்கு. கடவுளோட பெரிதான கிருபை என்னன்னா, எனக்கு ரொம்ப ஆசை இதை வந்து இந்த புக்கை நிறைய தடவை வாசிக்கும் போது இதுல என்ன இருக்கு, 13 அதிகாரமும் வாசித்தா புரியுது, இதுல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா நான் இந்த ஸ்டடி எடுக்கணும்னு சொல்லும் போதுமே நான் என்ன சொன்னேன்னா, எல்லாரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நான் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப படிக்கும்போது நிறைய காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப எக்ஸைட் ஆகும், புது புது காரியங்கள் கற்றுக்கொள்ளும் போது. அப்ப தேவன் வந்து ஒரு நோக்கம் இல்லாமல் இதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். சும்மா எனக்கு ஒரு டைம் இருக்குது, சும்மா இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. மிகவும் அருமையா ஒரு எபிரேய புத்தகம் வந்து இவ்வளோ இன்டெப்தா படிக்க முடியுமா, இன்னும் இன்டெப்த் இருக்குதா, ஒவ்வொரு வார்த்தையும் கிரேக்க வார்த்தை என்ன மீனிங்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லும்போது டிஃப்ரெண்டா புரியுது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கர்த்தருக்கு நன்றி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.